வெல்கம் டு மை சேனல் வர்ஷாஸ் டைரிஸ். இன்றைக்கி நம்ம யாரை கேட்டாலுமே அவங்க சொல்கிற பிரச்சனை என்னென்னா ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது, டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான். இன்றைக்கி நான் மூணு திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னென்னா ரோஸ்மேரி லீஃப் தான். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய். நான் இன்றைக்கி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து செக்கில் ஆட்டினா ஃப்ரெஷ்ஷான சுத்தமான எண்ணெய். இது 1 லிட்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து ஒரு 200 மில்லி எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் ரோஸ்மேரி லீஃப். இது வந்து ஃப்ரெஷ் லீஃபும் எடுத்துக்கலாம், ட்ரை லீஃப்ஸும் எடுத்துக்கலாம். நான் இது நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டில் செடி நிற்குது, ஆனால் அது குட்டியாக நிற்குது. அதில் கொஞ்சம் இடம் தான் இருந்தனால நான் இதை கடையிலேருந்து வாங்கிக்கிட்டேன். இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஹேர் ஆயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்து அதில் 200 ml விளக்கெண்ணெயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ்மேரி லீவ்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்மேரி செடி உங்கள் வீட்டில் நின்றுச்சு அப்படின்னா அதில் உள்ள இலையெல்லாம் பறித்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். கடையில் உள்ளது அந்த அளவுக்கு மனம் இல்லை. நம்ம வீட்டில் நின்னது ஃப்ரெஷ்ஷானதுன்னா நல்ல மணமாக இருக்கும். வீட்டில் கிடைக்காதவங்க கடையில் வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. பெனிஃபிட் இருக்கும். இதை ட்ரை பண்ணனால இதோட ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி நான் வீட்டிலேருந்து பறித்த ஒரே ஒரு குட்டு பீஸ் இருந்து அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த இலையில் உள்ள எசன்ஸ்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும். ஒரு 1 ஹவருக்கு அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம அதை சூடு பண்ணிக்கலாம் எடுத்து. இப்போ 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் நான் கேஸ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் தான் சூடு பண்ணணும், அதுக்கு மேலே சூடு பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து குட்டி குட்டியாக பசையாக வரும். இந்த பசை எதனால் வருது அப்படின்னா நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால தான் இந்த மாதிரி இப்படி வருது. இது பொங்காமல் பார்த்துக்கணும், அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை காய்ச்சா போதும், அதுக்கு மேலே காய்க்கக்கூடாது வச்சு. எண்ணெய் நல்லா காய்ஞ்சு அப்படின்னா அதில் எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. ஒரு 20 நிமிஷம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம காய்க்கும் போது எண்ணெய் எப்படி இருக்கும்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஆறுனப்புறம் சரியாயிரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இனி நம்ம இதை இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஆற விடணும். 24 ஹவர்ஸ் அது அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எடுத்து இதை ஃபில்டர் பண்ணணும். இது நான் நேற்றுக்கு பண்ணி வச்சது, இன்றைக்கி தான் எடுத்து ஃபில்டர் பண்ணுறேன். ஒரு ஒயிட் கலர் கிளாத் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டேண்ட்ரஃப் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆயிரும், அப்புறம் பேபி ஹேர் எல்லாம் நிறைய வளரும், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ரோஸ்மேரி வந்து டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஃபாலை நல்லா ஸ்டாப் பண்ணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது ரோஸ்மேரி வாட்டர், ரோஸ்மேரி ஆயில் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. பேபி ஹேரெல்லாம் நிறைய வளரும், முடியை ரொம்ப கருப்பாக அடர்த்தியாகவும் வளர வைக்கும் ரோஸ்மேரி லீஃப். அப்புறம் கோகோனட் ஆயில் பற்றி எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் அதில் வந்து நிறைய ஃபேட்டு விட்டமின்ஸ்லாம் இருக்கிறனால நம்ம ஹேரோட ட்ரைனஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணோம், ஹேருக்கு நல்லா ஷைனிங்கை கொடுக்கும். இப்போலாம் எல்லாருமே ஹேர் ஷைனிங் ஆகுறதுக்காக கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாலே நமக்கு ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. ஆனால் அதை டைரெக்டாக எப்போவுமே ஹேரில் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. வேறு ஏதாச்சும் ஆயில் கூட ஆட் பண்ணி தான் நம்ம இதை எப்போவுமே ஹேருக்கு யூஸ் பண்ணணும். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்ப்ளிட் எண்டுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஹேருக்கு எண்டில் எல்லாம் வெடிச்சிருக்கும் தெரியுமா, அந்த வெடிப்பெல்லாம் வராமலிக்கு இதனெல்லாம் நம்ம ஹேரை வந்து சேஃபாக பார்த்துக்கும். அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் மாதிரியே தான் இதில் ஷைனிங்கும் கொடுக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது. இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு நிறைய ஒரு 6 மந்த் ஆச்சும் போகும். இதுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது, நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணி. இந்த ஆயில் பண்ண நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா திங்ஸ்லேயுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ நம்ம ரோஸ்மேரியாக இருக்கட்டும், கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், கேஸ்டர் ஆயிலாக இருக்கட்டும்,
மூணுமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹேர் ஃபாலை நல்லா ஸ்டாப் பண்ணும். அப்புறம் நம்ம முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இதை 2 நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்க போகிறதுக்கு அரை மணிக்கு முன்னாடி நம்ம ஹேரில் ஸ்கல்ப்ல எல்லாம் இதை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது சீயக்காய் பொடி வச்சு ஹேர் எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.